ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எரர் என்கவுண்டர்ன்ற எரரை விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11ல் ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த எரர் வரதால் உங்கள் கம்ப்யூட்டரை நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட் பண்ணலைன்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற நியூ ஃபியூச்சர் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை அப்டேட்டாக வச்சு செக்யூர் பண்ணுங்கள். அதனால் இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நான் யூஸ் பண்ணுற எல்லா கமாண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த கமாண்டை காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணலாம். இந்த கமாண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திஸ் பிசியை ஓப்பன் பண்ணுங்கள். திஸ் பிசியில் சி டிரைவை ஓப்பன் பண்ணுங்கள். சி டிரைவில் விண்டோஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் ஃபோல்டரில் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டருமே டிலீட் பண்ணுங்கள். இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டரை டிலீட் பண்ணுறதால உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எதுவும் எஃபெக்ட் ஆகாது. அதனால் ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணுங்கள். அடுத்தது சர்ச் மெனுவில் டிஸ்க் க்ளீனப்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டிஃபால்ட்டாக சி டிரைவ் செலக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சி டிரைவை செலக்ட் பண்ணி சி டிரைவில் இருக்கிற கேஷ் ஃபைல்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணுங்கள். இங்கே விசிபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே பேசிக் க்ளீனப் உடைய ஃபைல்ஸ். அதனால் க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அட்வான்ஸ்ட் க்ளீனப்பை ரன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணுங்கள். அடுத்தது ட்ரபிள் ஷூட் செட்டிங்கை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே அடிஷ்னல் ட்ரபிள் ஷூட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விண்டோஸ் அப்டேட்டை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்கள். விண்டோஸ் அப்டேட் ட்ரபிள் ஷூட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் விண்டோஸை அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.